நம்ம வீட்டில் எப்போதும் பணவரவு நல்லா இருக்கணும், கடன் பிரச்சனை குறையணும், சந்தோஷம் நிம்மதி அதிகரிக்கணும்னு அப்படின்னு நினைக்காத ஆளே கிடையாது இல்லையா? அதுக்காக பெரியவங்க காலத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு வர சில பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணினா நம்ம வீட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்ய என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமிக்கு சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. குறிப்பாக வீட்டு வாசல், கிச்சன், பூஜா ரூம் இதை க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் நிறைய சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சாலே வீட்டை லைட்டாக ஃபீல் ஆகும். காலையில் எழுந்தவுடனே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சூரியன் வரத்துக்கு முன்னாடி எழுந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு பூஜை பண்ணனா அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நம்பினாங்க. அதே மாதிரி வாசலில் கோலம் இருந்தால் வீட்டுக்கு ஒரு அழகு வரும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். காலை நேரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மாலை நேரமும் ரொம்ப முக்கியம். ஈவினிங் ஒரு 6 மணி போல் விளக்கு ஏற்றுங்க. அந்த நேரம் வீட்டில் டிவி சத்தத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். விளக்கு ஏற்றுறப்ப ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளக்கு ஏற்றலாம். பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுக்கணும்? உடஞ்ச சாமி சிலை, உலர்ந்த பூ, பழைய மாலை இதையெல்லாம் அதிக நாள் வச்சுருக்கக்கூடாது. பூஜை ரூம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ளீனாக நீட்டாக இருந்தால் போதும். வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வாசலில் மாவு கோலம் போட்டு பூ வச்சு தீபம் ஏற்றி மனசார ப்ரே பண்ணி பாருங்கள். சில பேர் அன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. வீட்டில் பேசுகிற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயும் கோபம், கத்துறது, கெட்ட வார்த்தை இதெல்லாம் இருந்தால் வீட்டோட நிம்மதி போயிடும். அன்பாக பேசுகிற வீட்டில் தான் மகாலட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அன்னத்தை மதிங்க, அதாவது சாப்பாடை வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அதுவும் பெரிய புண்ணியன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் துளசி செடி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி செடியை அப்படியே விடக்கூடாது. டெய்லியும் தண்ணி ஊற்றி மாலையில் தீபம் ஏற்றுனா வீட்டில் ஒரு நல்ல சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வரவங்களை சந்தோஷமாக வரவேற்கணும். இந்த வீடியோட நிறைவாக மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது பணம் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்பத்தோட சந்தோஷம், நல்ல உறவுகள் இது எல்லாம் செய்தது தான் உண்மையான செல்வம். நிறைவாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், வீட்டில் அன்பும் அமைதியும் இருந்தால் மகாலட்சுமியோட அருள் தானாகவே நிறைஞ்சிருக்கும்.